என் பங்கு எங்கப்பா போன வாட்டி வந்தீங்களா? என்னப்பா போன வாட்டி வந்தீங்களா எஸ்எஸ்க்கு? வந்துருக்கணுமா? நான் வராத டைம்ல நீங்க வந்தீங்க? ஒருத்தன் வரலையே. சரி அவன் வந்த உடனே போவான். ஏய் நான் சொன்னேன்டா நிதிஷ் வரலடா, நம்ம எதுக்குடா நம்ம மட்டும் போய். நீ அப்பெல்லாம் சொல்லிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். எனக்கு என் பங்கு சேர்த்து சாப்பிட்டியாமே நீ? நான் சாப்பிடவே இல்லை. ஆமா சாப்பிடவே இல்லை. அவன் பங்கு தவிர உன் பங்கு எல்லாரும் பங்கு வாங்கி சாப்பிட்டான். எல்லாரும் பங்கு வாங்கி சாப்பிட்டான். வந்து பிரியாணி சாப்பிட வந்தது நான் பிரெட் அல்வா தான். வந்தவே நண்பர்களே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் வரேன் பிரியாணி சாப்பிட வாங்கினா வந்துட்டு இங்க ஒரு 1/2 கிலோ பிரெட் அல்வா காலி பண்றாங்க. இவ்வளவு பிரியாணினா இவ்வளவு பிரெட் அல்வா அப்படியே சரியாச்சு. எங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்தேன். சாப்பிட பிரெட் அல்வா 1/2 கிலோ பிரெட் 1/2 கிலோ டப்பா காலி பண்ண போக கூடாது. பிரெட் அல்வா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பாய் பிரெட் அல்வா பாய். நான் கேட்டது தப்பாடா? கேட்டு வாங்கி சாப்பிடுங்கண்ணா. உங்களை மாதிரி கூட்டப்படாம நான் கேட்கறேன்னா இப்போ நான் வாங்கினா நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா? போட்டா இனி வேணாம். போதும் பாய் பிரெட் அல்வா. சாப்பிடலாம் பாக்குறேன். பிரெட் அல்வா வரும்டா, பிரியாணி சாப்பிடுறேன். நல்ல பார்த்தாதான் எனக்கு வந்து பிரியாணி உள்ள இறங்குமா? என்னடா நீ சாப்பிடவே கூடாது. என் பங்கு கொடு நீ. என்னடா இவன்? ஏய் சாலா ஜகத்து மண்ணில் வச்சிருவேன். பிரியாணி கொடுடா. ஏய் தம்பி டென்ஷன் ஆயிடுவேன். சாப்பிட்டேன். நானே வரேன் பாய். बड़ा बड़ा डब्बा में दे दो. खत्म हो गया क्या? हो गया भाई. एक्स्ट्रा 2 மட்டும். எனக்கு ஒண்ணு தம்பி உனக்கு கிடையாது. பாத்துக்கலாமா? சாப்பிடவே மாட்டேன். பாக்குறியா? நீங்க சாப்பிட முடியாது, நானும் சாப்பிட முடியாது. பாக்குறியா? ரீசெண்டா குத்துறேன்னா சாப்பிட்டு நானே பத்தியா தம்பி பரிமாறான். சாலா மறு உருவத்தை பாத்துரு. அப்புறம் நீ அவர் பதுக்குறாரு. எதையும் அவனே பதுக்குறானா? குட்டிக்காதீங்கடா. கொட்டி வேஸ்ட் பண்ணாதீங்கடா. கீழே வேஸ்ட் பண்ணாத. கீழே எதுவும் உனக்கு கொடுத்ததுங்க. நீ தான் பிடிக்கிறியா? இப்ப வந்தது கூப்பிடுயா. அசிங்கமா பண்ணாத. வாழைப்பூ நம்ம சாப்பிட விடணும். விட்டுக்கோ. ஆள் இருந்தா தானே எல்லாம் சாப்பாடு. அவன் வந்ததே பிரெட் அல்வா தான். எங்கடா குத்தத காணும் ஒன்னும். இது எனக்கு குத்தது. எக்ஸ்ட்ரா 2 குத்தானேங்க. நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் பிரெட் அல்வாவை. என்னடா பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட கூப்பிட்டு வெறும் பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க வாங்க கடை 3 நேரத்துக்கு வந்துட்டு பிரியாணி மட்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ என்ன சொன்ன? அதான் நான் சொல்றேன். இருடா. 2 கண்டி தர சாப்பிட்டேன். இருடா. பீஸ் வேணுமா? இந்த பீஸ் தான் தாராளமா சாப்பிட்டேன். பிரெட் அல்வா என்னடா அதுலேயும் சாப்பிட்டேன். எனக்கு ஒண்ணுதான் குத்திங்க. ஒண்ணுதான் சாப்பிட்டேன். அவ்வளவுதான். என்ன சாப்பிட்டுடா? விக்கி நான் ஒரு கடை கூட்டு போறேன். என்ன சைடிஷ் எல்லாம் வேணும்? ஆமா சைடிஷ் நான் கூட்டு போறேன். போயிட்டு
இஷ்டம் இருந்தாவா இல்லைன்னா கிளம்பு. என்ன பாயிண்ட் வருவா எங்க விடுங்க உனக்கு தேவை சைட் டிஷ் அதானே, நான் வாங்கி தரவா. நைட் டிஷ் மைண்ட் டிஷ் என்ன பண்ணணும்? அவனை அங்க போய் சைட்ல இருந்து சைட் டிஷ்னா சொன்னேன்னு வச்சுக்கேன், சாலா சங்கத்திரமே ஒண்ணு. நான் அந்த மாதிரி காமெல்லாம் பண்ண மாட்டேன். என்னடா வயிறு தான் பெருசா இருக்குது, ஆனா கொஞ்சமா சாப்பிடுற. இவன் வயிறு ரொம்ப பெருசு, ஆள் தான் பார்க்க பெருசாகிறாங்க. இவ்வளவு கூட சாப்பிட மாட்டேங்கிறான்ப்பா. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே புரிய மாட்டேங்குது. அங்க பேர் ஒருத்தன் அவர் பேர் டைட்டு அச்சு நோத்துற போய் தொச்சு வைக்கிறாரு போய் தட்டை. இப்படி சாப்பிட்றவங்க தான் இப்படி இருக்காங்க. ஆனா அதான உண்மைதான்டா, குண்டா இருக்கிறவங்க கொஞ்சமா சாப்பிடுறாங்க. இவனுமே அதான் வச்சு நோத்துறாங்க, ரெண்டு டப்பா 3 டப்பாலாம். நீங்க சொல்லுங்க கோகுல், எப்படி உங்களால மட்டும் முடியுது சொல்றா? என்னால முடியும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன். இந்த மாதிரி ஆளு உங்க பேர் அவரும் வச்சு நோத்துறாரு பேர். தம்பி சுத்த நீ வாங்கி மூஞ்சில ஊத்துவோம் பாக்குறியா? பாய் பிரெட் வாங்க பாய். கண்டிப்பா இல்ல கூப்பிடுறேன், கண்டிப்பா மாட்டாங்க. லாஸ்டா கூப்பிட்டு பிரெட் இல்லைன்ட்டார்ல. டேய் அம்மா என்ன கொஞ்சம் நெஞ்சு தொச்சு போடுங்க. பாய் பிரெட் வாங்க பாய், பிரெட் வா. ஸ்வீட் பாய், பிரெட் வா. டா 1/2 கிலோ காலி பண்ணாம போக மாட்டியாடா? அது அவங்களுக்கு வச்சிருக்காங்க. ஆமா அவனும் சாப்பிடணும்ல. சரி இதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் கேட்க கூடாதுண்ணா. உனங்களா இல்ல கேட்டவன முறை பாய். இதரா பாய். பாய் 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 பாய். ஒண்ணுதானே இருக்கு இருடா. டேய் அப்படின்னு போதும் வாங்கிக்க போ. சரி சரிடா. ஆனா இது என்ன வச்சு அதே தின்றியா எப்படா? நான் தானே கேட்டேன், உங்களாம் வாங்கி வந்ததா கேட்கறதுக்கு? வாங்கினா மட்டும் வாங்கி சாப்பிடுறீங்க? அதெல்லாம் சாப்பிடுவோம். ஆனா அதெல்லாம் சாப்பிடுவேன். அப்ப கேட்க தெரியணும் வேணும் பிரெட் அல்வா. ஏய் நான் கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க? நான் கேட்டேன் பாய் தான் பாய் லாஸ்ட் அப்படின்ட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் வாங்கி வாயில போட்டா? அவன் தான் வாங்கி வாங்கிட்டான். ஆமா அவன் மட்டும் கேட்டான்னா என்ன? நீங்க 3 பேருமே கேட்கல. சரியா? வச்சிருந்த சலா எது குத்துறா துரோகம் பண்ணிட்டியடா டேய். ஆனா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டல. இல்ல அவனுக்கு கொடுக்காதடா. நான் உங்க பிரெட்ல கை வச்சேனாடா? நான் என் பிரெட்ல கை வச்சேன். என்னடா சாப்பிட்டு என்கிட்ட கொடுக்குறேன். என் பிரெட்ல உனக்கு இருக்குல்ல ஆச்சரியம். ஆனா சூர்யா துரோகம் பண்ணிட்டல. இங்க வர்றதே இதை சாப்பிட தான்டா. ஏன்டா இப்படி பண்ணிடுறீங்க? ஸ்கூல்ல தான் அதையாவது குறா கிண்ணத்தை மட்டும் தானே வச்சு சாப்பிடுற. 3 பிரெட் அல்வாலையும் குறா. சாப்பாட்டை நிம்மதியா சாப்பிட விடுறீங்களாடா? உன்னை யாரு போய் எடுத்து வச்சு வைக்க சொன்னா? குத்தாங்கல்ல எல்லாருக்கும் ஒண்ணு. ஒண்ணு சாப்பிட்டு அது எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. ஸ்டார்டிங்ல எக்ஸ்ட்ரா 2 வாங்கணும். அது இல்லாம நான் 1 கேட்டு வாங்கினேன். எதுவுமே எனக்கு கொடுக்க மாட்டீங்க. சூர்யா குர்ரா கொஞ்சோண்டு குர்ரா, பாதி குர்ரா. பாதியாவது குர்ரா. எனக்கு என் டப்பா கொடுங்கடா. உன் டப்பா. என் பிரெட் அல்வா வேணும்டா. ஏன் பண்ணாதீங்க என் பிரெட் அல்வாடா. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என் பிரெட் அல்வா கை வைக்கிறதுக்கு? எங்க வச்சிருந்த? அச்சிருவேன், சத்தியமா அச்சிருவேன். எச்சு துப்பிட்டேன். பரவாயில்ல கொடு. பரவாயில்ல குடுடா. எச்சு துப்பிட்டேன் என் பிரெட் அல்வா.
நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா நான் உன்னை பதுக்கி வச்சிட்டேன் கீழே. அடுத்த வாட்டி நான் உஷாராயிடும்ல. நான் ஒரு கடைக்கு கூட்டு போறேன். நான் சொன்னல, நான் சொன்ன வாக்க மீற மாட்டேன். அந்த கடைக்கு நான் கூட்டு போறேன். அடிப்பேன் நான் சொல்லிட்டேன். சரி. நான் நீங்க சாப்பிட்டுட்டு என் காலில் உழுலன்னு என் பேரை மாத்திக்கிறேன். நான் அங்க போய் சாப்பாடு இல்லைனாலும் அடிப்பேன். அது வந்து இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட் ப்ரோ. ஓகேவா, கூட்டு போறேன், பாப்போம். முக்காவாசி இருக்கும். ஆனந்த் மாதா வெளில வேணா. கிளாஸ தொந்துட்டு பேசுறேன்டா. பயம். இப்ப கிளாஸ தொந்துட்டு கத்த சொல்லு, மூடிட்டு இருப்பா போல. இப்ப பிரதீப் எங்க தெரியுமா போற? இப்ப அண்ணா சாலை ஏறுற. இப்ப இருண்ணா ரூட் சொல்றேன். அண்ணா சாலை ஏறுற வண்டி உடம்பு பட்டு ஹேண்ட் பிரேக் அவ்வளவுதான் வண்டி. பிரதீப் இவனை பாரு, ஹேண்ட் பிரேக் போட வரான்டா. நான் ஹேண்ட் பிரேக்ல கை வச்சுக்கிறேன். ஹேண்ட் பிரேக்ல கை வச்சுக்க, கியர்ல கை வச்சுக்காத. கீர் போடுறது இவன் சம்பவம் பண்ணிட்டா. 2 நாள் முன்னாடி ஊருக்கு போனேன்டா. என்னாச்சு, பக்கத்துல ஒரு கூகுள் மேப் பார்த்து தூங்கிட்டாரு. பக்கத்துல உட்காந்து நான் பின்னாடி இருந்து பாத்துட்டு ரைட் எங்க இருந்து பாக்கும்போது தெரிஞ்சது. சரி ரைட் திரும்படா ரைட்ரா. அவரு லைட்டா தூக்கத்துல இருந்து ஏன்ட்டாரு. ஏன்ட்டுல இவன் மடியில ரைட் தட்டினாரு பேரு. பின்னாடி பஸ் வருது, பாக்கணுமா இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டான், ஒரே திருப்பிட்டான் பேரு. திருப்பிட்டான். ஜஸ்ட் மிஸ். இங்க பஸ், நான் இங்க கார்னா இங்க பஸ். நீ எங்க உட்கார்ந்திருந்த? நான் இங்க உட்கார்ந்திருந்தேன். நான் இப்படி திரும்பி பாக்குறேன், பஸ் இங்க அடிக்குது. கை கால உதறி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஏன்டா இவனுக்கு கொஞ்சம் தூரம் போய் நிறுத்திட்டு, எல்லாருக்குமே பயமாயிடுச்சு. சரி போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, ஏன்டா பின்னாடி இருந்த பஸ் பாக்கலையான்னு கேட்டா, பஸ் அங்க வந்ததுன்னு பாக்குறேன், பக்கத்துல பாக்கல அப்படின்ட்டா. சரி புகழாதீங்கண்ணா, ஒரு மாதிரி ஒரு 10 செகண்டுக்கு சொர்க்கத்துல போயிட்டு என்ட்ரன்ஸ் கேட் வரைக்கும் நின்று விக்கிக்கு இப்ப எப்படி தெரியுமா வந்திருக்கோம். என் அம்மா வந்து கையில போட்டாரு, இழுக்கல, அவ்வளவுதான். ஸ்கிப் ஆயிட்டு இவனோட அப்ரிஷியேட் பண்ணனா, இவன் வந்து பஸ் பாக்கல, பஸ் பாத்துல பயந்துட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணிட்டா, ஸ்பீடா திருப்பிட்டான் பேரு. அதனால ஒரு 6 பேர் உயிர் தப்பிச்சுது. 6 பேர். நண்பர்களே, ஒருத்தர் வந்து சைடிஸ் வாங்கி தரேன் எங்களை கூட்டிட்டு வந்தான். இந்த கடை 24 hours இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள காலியாகும். 24 hours நைட்டு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கூட்டு வந்து வெறுப்பேத்திட்டல. ஆனா வந்தனா சொன்னா நைட்டு ஃபுல்லா இருக்கும்டா, போலாம்னா ஒரு நாள் அப்படின்னா. சரி, அப்போ உங்களுக்கு கடை இருந்தா போதும்ல, கடையை காமிச்சிட்டேன், என்ன விட்டுருங்க. அப்போ நான் வாங்கி தரேன். நானும் உங்களை நம்பிதான் வந்து ஏமாந்துட்டேன். சின்ன பையன் சொன்னா நம்பணும். யாரு நீ? ஆமா, இவன் அப்பயே சொன்னா, நான் நம்பி கூட்டு போயிட்டு. நான் உனக்கு எத்தனை கடையில வாங்கி கொடுத்துருக்கேன். எவ்வளவு எங்க கடை நல்லா இருக்கும்னு கூட்டு போய் வாங்கி கொடுத்தனா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லு. நண்பர்களே, என்ன நம்பணும்டா. இப்பவும் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு, நம்ம ரீல்ஸ்ல சொல்றதெல்லாம் எல்லாமே பொய்யுங்க. ஆமா, காலி ஆயிடுச்சுல. வரும்போதே காலி. ஆமா, இதுக்குன்னு நான் வந்து வேலையெல்லாம் சீக்கிரம் சொல்லு. நாளைக்கு தம் தந்துருக்கீங்க, ரொம்ப கெரிதான் இருக்கும். 11:44 வந்தீங்கன்னா இருக்காது. நண்பர்களே, நாங்க லேட்டா வந்துட்டோம். நாங்க வந்த நேரத்துல நானும் என்ன சொன்னேன், 11:44 வந்தா இருக்காது. 9 மணி 8 மணிக்கு முன்னாடி வாங்க, அப்ப இருக்கும். அவர் போன வாட்டி பாத்துருந்தா, இங்க போன வாட்டி வரும்போது ஏமாத்திட்டாப்ல தலைவர். போன வாட்டி நம்ம லேட்டா தானே வந்தோம், 11 மணிக்கு தான் வந்தோம். அப்பயே 2-3 டிஷ் தான் இருந்தது. தம் தந்தூரி இருந்தது, ஹைதராபாத். இப்ப பிரியாணி மட்டும் தான் இருக்கு. சரி, ஒரு பிரியாணி டேஸ்ட் பாப்போமா? நம்ம தம் தந்தூரி இல்லாமலாம் பிரியாணி சாப்பிட மாட்டோம். நீ வந்து தம் தந்தூரிக்காக தான்ல. நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்லி வச்சிருப்பேன் அவர்கிட்ட. அப்பவே சொன்னேன். நீ அவர் ஃப்ரெண்டா? சரி, நாளைக்கு வருவான். நாளைக்கு வருவான். என்னடா? சரி, ஓகே. சண்டே வருவோம். சண்டே திருப்தியா சாப்பிடுவோம். சண்டே சீக்கிரமா வரணும். சண்டே வந்து சண்டே விடு. இப்ப எனக்கு வேணும் சைடிஷ். இப்ப சைடிஷ் வேணுமா? யாருக்கு சைடிஷ் வேணும்? இல்ல நீ ஒரு வாட்டி பட்டதே போடும். இப்ப போலாம்டா. இப்போ சைடிஷ் வாங்கி தரேன். காரம் மாட்டிக்கிடுவாங்க. யாரு மடக்கு சொல்லி நான் பாத்துறேன். இருப்ப நான் சைலண்டா இப்படி உட்காந்து, சார் கத்தின்னு போறானுங்க சார், காப்பாத்துங்க அப்படின்னு கத்திடுவேன்.
சரி பாட்டு போடுவோமா? என்ன பாட்டு? ஏய் டிரைவர், கானா கானா டாலோ டிரைவர். டேய் தளபதி போடுறான். தளபதி எல்லாம் கிடையாது. தளபதி. ஏய் இப்பெல்லாம் கத்துறவனா கறி கொடுத்துருவேன். அங்கிள் கானா 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 பாட்டு போடுங்க. கானா போலீஸ் அங்கிள் தான் கூப்பிட்டேன். கானா பாட்டுலாம் வேணாம். கானா அதெல்லாம் அதுவும் வேணாம். டிவோர்ஸ் எல்லாம் போயிடுவான். டிவோர்ஸ் தானா? ஏய் நீங்க வேற நைட்ல தனியா சுத்துறோம்டா, அதனால சாமி துணை கடவுள் துணை வேணும்டா. பத்தியா இருடா. சில மாதிரி ஆட்டா மெலோடியா டிரைவரமா டிரைவரு டிரைவரு மெலோடியா மெலோடியா மெலோடிலாம் வேணாம். பாடி அந்த பாட்டு பாடாதடா. அடிக்கிறானுங்களா? இல்ல நீ ஒரு ஐப்பாயி, அவன் ஒரு ஐப்பாயி. ஒரே போயிடுவான். ஒரு பஸ் எப்படி கவுந்து வேற பிரிட்ஜ் வேற வருது. ஒரு கார் பத்தியா, தார் காரு நேம் போர்ட்ல அந்த மேல சிட்டி போட்டுருவேன் தெரியுமா, அந்த கிரீன் கலர்ல. ஆமாமா. லெஃப்ட் சென்னை. ஆமாண்டா. பாத்தியா? பார்த்தேன். ஆம்பல ஆம்பல.